ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, பொங்கல், தோசைக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பருப்பும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பருப்பு குக்காரதுக்கு தேவையான தண்ணி, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 7லேருந்து 8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 சின்ன சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சௌச்சௌ ஆட் பண்ணிக்கிறேன். காய்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான காய்களை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி இது போல் எந்த காய்கறிகள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் டிஃபன் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சௌச்சௌ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துட்டாவே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். இதெல்லாம் வேகிற சமயத்தில் இந்த சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, கூடவே காரத்துக்காக 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பவுடர் அரைச்சி நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக கமன்னு சூப்பராக இருக்கும். இது போல் பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும். இது போல் அரைச்சிட்டு இதை ஒரு பக்கம் வச்சுருங்க. குக்கரில் இருக்கிற ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிருச்சு. நம்ம ஆட் பண்ணியிருந்த காய்கறி பருப்பெல்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ சாம்பார் கூட்டி வச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருந்த பருப்பு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். டிஃபன் சாம்பார் லைட்டாக தித்திப்பாக தான் இருக்கும், அதனால் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா கமன்னு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ஒரு முறை இதே போல் சாம்பார் பவுடர் அரைச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் சூப்பரான பஞ்சு போல் இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இட்லி ரேஷன் ரைஸில் செஞ்சது. ரெசிபி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.